இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்திடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. அவனுக்கு திருஷ்டி சுத்தி போடுங்க. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? ஏதாவது ஒன்றை நீக்கு அல்லது தடு என்பதை ward off அப்படின்னு சொல்லலாம். கெட்ட சக்தி அத the evil அப்படின்னு சொல்லுவோம். evil. அப்போ ward off the evil of him. ward off the evil of him. அவளுக்கு திருஷ்டி சுத்தி போடுங்க. ward off the evil of her. ward off the evil of her. அப்போ குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போடுங்க. இது எப்படி சொல்லலாம்? ward off the evil of the child. ward off the evil of the child. வீதி பரபரப்பா இருக்கிறது, அதாவது பிஸியா இருக்கு. இது எப்படி சொல்வோம்? the street is busy. the street is busy. அப்போ வீதி பரபரப்பாய் இருந்தது. Very good. The street was busy. The street was busy. வீதி பரபரப்பாய் இருந்தால் வெளியே போகாதே. If the street is busy, don't go outside. If the street is busy, don't go outside. If the street is busy, don't go outside. வீதி பரபரப்பாய் இருக்கும் போது வெளியே செல்வதை தவிர்த்துக்கொள். When the street is busy, avoid going outside. When the street is busy, avoid going outside. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. வாய் விட்டு சொல்லுங்க. When the street is busy, avoid going outside. புற்கள் பச்சை நிறமானவை. The grass is green. The grass is green. வானம் நீலமாயிருக்கிறது. The sky is blue. The sky is blue. சூரியன் காலையில் உதிக்கிறது. The sun rises in the morning. The sun rises in the morning. சந்திரன் காலையில் மறைகிறது. The moon sets in the morning. The moon sets in the morning. உன்னை எங்கும் என் கண்ணில் படாதவாறு போக விட மாட்டேன். கூடுதலா குழந்தை பிள்ளைகளுக்கு நாங்க எப்படி செய்வோம் இல்லையா? எங்களோட கண் பார்வைக்கு அப்பால அவங்கள போக விட மாட்டோம். இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? I will not let you go out of my sight. Again, I will not let you go out of my sight. இங்கு ஸ்கிரீன்ல தெரிகிற 3 ஸ்பெல்லிங்கையும் பாருங்க. SITE sight அப்படி என்றால் வேலை நடைபெறுகின்ற இடம். SIGHT sight. sight அப்படி என்றால் பார்வை. SIDE side. side அப்படி என்றால் பக்கம். அவளை உன்னுடன் உன் பார்வையில் வைத்துக்கொள். Keep her within your sight. Keep her within your sight. அங்க போயிட்டியா? Have you reached there? Have you reached there? Again, have you reached there? அவன் அங்கே போயிட்டானா? Has he reached there? Has he reached there?
மறுபடியும் சொல்லி பாருங்க. Has he reached there? நீ ஒண்ணுக்குமே லாயக்கில்ல, அதாவது தகுதி இல்லை. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லுவோம்? You are not fit for anything. You are not fit for anything. Or you are fit for nothing. You are fit for nothing. Or you are unfit for everything. You are unfit for everything. அவன் எதுக்குமே லாயக்கில்லாதவன். இது எப்படி சொல்வோம்? He is not fit for anything. He is not fit for anything. அவள் அனைத்திற்கும் தகுதியானவள். இது எப்படி சொல்லலாம்? She is fit for everything. She is fit for everything. அப்போ அந்த பையன் அனைத்துக்கும் தகுதியானவன். இது எப்படி சொல்லலாம்? Well done. That boy is fit for everything. That boy is fit for everything. சொல்லி பிரயோசனம் இல்லை. சில பேர்கிட்ட நீங்க எத்தனையோ சொன்னாலும் அவங்க கேட்க போறதே இல்லை. அப்ப அதை எப்படி சொல்லுவோம்? No use in saying. No use in saying. Again, no use in saying. Or it is useless to say. It is useless to say. Or it is pointless to say. It is pointless to say. எல்லாவற்றையும் மறுமுறை சொல்லி பார்ப்போமா? No use in saying, or it is useless to say, or it is pointless to say. உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருக்கோ, எது ஈஸியா இருக்கோ விரும்புகிறது சொல்லிக் கொள்ளலாம். அவனுக்கு சொல்லி பிரயோசனம் இல்லை. It is useless to tell him. It is useless to tell him. சொல்லி பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கிறாயா? Do you think it is useless to say? Do you think it is useless to say? எல்லாருமே கூட சேர்ந்து வாய் விட்டு சொல்லி பாருங்க. Do you think it is useless to say? Very good. அவன் வரக்கூட இல்லை. அவன் வரக்கூட இல்லை. He didn't even come. He didn't even come. அப்போ அவன் இங்க வரக்கூட இல்லை. இது எப்படி சொல்லலாம்? Very good. He didn't even come here. He didn't even come here. அவள் அங்க போக கூட இல்லை. இது எப்படி சொல்வோம்? Well done. She didn't even go there. She didn't even go there. நீ அதை எனக்கு தர கூட இல்லை. You didn't even give it to me. You didn't even give it to me. Again, you didn't even give it to me. அதை அப்பாக்கு ஞாபகப்படுத்து, அதாவது நினைவுபடுத்து. இது எப்படி சொல்வோம்? Very good. Remind your dad about it. Remind your dad about it. அப்போ அப்பாக்கு அதை ஞாபகப்படுத்தாதே. இது எப்படி சொல்லலாம்? Don't remind your dad about it. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. Don't remind your dad about it. தயவு செய்து அதை அவளுக்கு நினைவுபடுத்தாதே. Please don't remind her about it. Please don't remind her about it. அப்போ அதை எனக்கு ஞாபகப்படுத்து. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம்? Well done. Remind me about it. Remind me about it. Now, this is your time. அம்மாக்கு இதை ஞாபகப்படுத்து. அவளை உன் பார்வையில் வைத்துக் கொள்வாயா? எனக்கு திருஷ்டி சுத்தி போடுங்க. Now, it's time for you to comment your answers.
Practice makes you perfect. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.